நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம மல்லிய சமாதானப்படுத்த வந்த இடத்துல நம்ம விஜய்க்கு இந்த ரேணுகாவோட சூழ்ச்சி தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வர வர நம்ம விஜய் இருந்துகிட்டு இந்த ரேணுகா மேல அக்கறை காமிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நம்ம மல்லிக்கு பிடிக்கலைங்க. அதனால நம்ம மல்லியை வந்துட்டு இவங்களை விட்டு விலகி போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த விஜய் இருந்துக்கிட்டு அப்படி ஒரு காரணத்தை வந்துட்டு நடந்த மாதிரி காமிச்சிக்காம, மல்லி என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு வேணுமனுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம மல்லியை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கேங்க. ஆனால் ஒரு பக்கம் இந்த ரேணுகான்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காலே சுடரு, அவளோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரம் வைக்கணுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு காத்துட்டு இருந்தேன் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகான்றவ அடைய போகிறாங்க. ஏன்னா அந்த சுடர் இருந்துக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் மனோகரங்கிட்டுக்கிற அந்த ஒரு பணத்தையும் விஜய் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பணத்தையும் ஏமாற்றிட்டு போனோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிட்டாங்க, இவ வந்துட்டு ரேணுகா தான் உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியும் நம்ம மனோகரனும் சந்தேகப்பட்டதை எப்படியாச்சும் வந்துட்டு உண்மைப்படுத்தியிருந்தாவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்றவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மது போதையில் நம்ம மனோகரனும் நம்ம கதிரேசனும் குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தருணத்தில் 8 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு இந்த ஒரு டெண்டரை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சுடருக்கிட்ட இந்த கதிரேசன் அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் இந்த சுடரை வந்துட்டு எல்லாத்தையுமே பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருந்தாங்க. எப்போ வந்துட்டு 8 கோடி ரூபாய் கிட்ட இந்த ஒரு டெண்டர் வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படின்ற உண்மையை சொன்னாங்களோ அப்போவே வந்துட்டு எல்லாத்தையுமே இப்போயே உடச்சிடலாம், இப்போவே நம்ம ரகுக்கும் அந்த டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது அவ்வளோ சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு அதை கெடுக்கிறதுக்குன்னே நம்ம அன்னபுண்ணியமாக வருவாங்க. ஏன்னா மல்லிக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக பார்த்துட்டு சும்மா இருக்க போகிறதில்லைங்க. இப்போ நம்ம மல்லி வந்துட்டு மனசை உடஞ்ச மாதிரி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு முழு காரணம் இந்த விஜய் இந்த ரேணுகா வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்ச்சினால தான் திரும்ப நம்ம மல்லி அவமானப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வெண்பாவுக்கு துளி அளவு கூட வந்துட்டு விருப்பமே கிடையாதுங்க. ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஒரு 8 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை இந்த டெண்டரை நம்ம ரேணுகா வந்துட்டு கடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அவ்வளோ சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராசஸ்லாம் ஏகப்பட்டதாக இருக்குது. நம்ம கதிரேசன் எல்லா ஃப்ராடு வேலையும் பண்ணி தாங்க அந்த ஒரு பணத்தை சேர்த்து இப்படி ஒரு டெண்டரு இருக்க தயாராங்க. ஆனால் இப்போ ரேணுகான்றவ அவளுடைய பொண்ணு அப்படின்ற ஒரு காரணத்தினால் மட்டும்தான் ஏமாந்துட்டு இப்போ மல்லிகை வீட்டில் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்திங்களன்னா ஒரு பக்கம் இவங்களுக்கு தெரியாமல் அங்கே ஒரு வெளியில் நிஷா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு எப்படியாச்சும் எடுத்துடணுன்னு இந்த ராஜேஸ்வர்கிட்ட ஏமாற போகிறாங்க. ஆனால் இப்போ நம்ம மல்லியோட நிலைமை தாங்க ரொம்பவே மோசமாக இருக்குது. ஏன்னா மல்லிக்கு வந்துட்டு எப்படியாச்சும் விஜய் வேணும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க. ரேணுகாவும் வேணும் மல்லியும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.